அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நூல்காஞ்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. சென்ற வாரம் பேசிய ஆதலினால் காதல் செய்வீர்கள் என்ற கவிதை மிகப்பெரிய நல்ல வரவேற்பை பெற்றது. நிறைய காதலர்கள் பாரதி சொல்வது போல காதல் 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 கோயின் சாதல் 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 என்பது போல நல்ல கவித்துவமான ஒரு பேச்சாக இருந்தது என்று எல்லோரும் நண்பர்கள் சொன்னார்கள். இந்த வாரம் சங்க இலக்கியத்தில் நற்றிணையில் 158வது பாடல் இந்த பாடல். இது தலைவி கூற்றாக வருகின்ற இந்த பாடல். இந்த பாடல் பொதுவாகவே என்னன்னா தலைவன் தலைவியை சந்திப்பதற்காக சொல்லியிருப்பான். நான் உன்னை பார்க்குறேன்னு சொல்லியிருப்பான். இவன் சந்தோஷத்துல சரின்னு சொல்லிடுவான். அப்போ தலைவன் வரும் வழியில் நிறைய ஆபத்துக்கள் இருக்குது. அந்த ஆபத்தை கடந்து வரும்போது உயிருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று தலைவி வருத்தப்படுவதாக தோழிடம் சொல்லி புலம்புவாள். அந்த பாடல் எப்படி தொடங்கியது என்றால், அம்ம வாலி தோழியின் நம்மவையின் யானோ காணேன் அதுதான் கறந்து கல் அதர் மண்ணும் கால் கொள்ளுமே கனை இருள் மண்ணும் கண் கொள்ளுமோ விழமுகை செறிந்த வெஞ்சின இரும்புலி உவர்முக வேலம் புலம்பத்தி தாக்கி குருதி பருகிய கொழுவுங்கண் காயவாய் வேங்கை முதலோடு துடைக்கும் ஓங்கு மலை நாடன் வருவும் ஆரே என்று சொல்லக்கூடிய பாடல். தலைவன் இரவு தலைவியை சந்திக்க மலைப்பகுதி வழியாக வருகிறான். அந்த பாதையில் கடினமான தன்மையும் குறித்து தலைவி தன் தோழியிடம் வருந்தி கூறுகிறார். தோழியே, நீ தலைவன் வருவதாக சொல்கிறாய், ஆனால் தலைவன் வருவதை என்னால் பார்க்க முடியவில்லையே. அவன் வரும் வழியில் உள்ள கற்கள் நிறைந்த ஒற்றையடி பாதை அவன் கால்களை வருத்துமே என்று சொல்கிறார். தலைவன் வருகின்ற வழியில் ஒத்தையடி பாதை, அது கரடுமுரடான கற்கள் நிரம்பிய பாதை. அந்த பாதையில் தலைவன் வரும் பொழுது அந்த கற்கள் குத்தி காலுக்கு ஏதோ ஆபத்து வரும் அப்படின்னு சொல்றான். கற்கள் நிறைந்த ஒற்றையடி பாதை அவன் கால்கள் வருந்தும், அங்குள்ள அடர்ந்த இருட்டு அவன் கண்களை மறைக்கும், எப்படி அவன் என்னை சந்திப்பான் என்று புலம்புவாள். இந்த பாதை பசியோடு இருக்கும் புலி ஒன்று யானையை தாக்கி அதன் இரத்தத்தை குடித்துவிட்டு தன் வாயை வேங்கை மரத்தில் துடைத்து கொள்ளும் அளவுக்கு பயங்கரமான காடு அது என தலைவி அஞ்சுகிறாள். பொதுவாக இந்த தலைவன் தோழிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு என்னவென்றால், தன்னுடைய தலைவிக்கு ஏதும் நோகக்கூடாது, எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதில் தலைவி மிக முக்கியமான பங்கு இருக்கும். அதேபோல் தலைவன் தன்னை வருவதாக சொல்லிவிட்டு போன தலைவன் காலம் கடந்தும் வராமல் இருப்பதை பார்த்து தலைவி புலம்புவதை எண்ணி தோழி வருத்தப்படுவாள். அந்த வருத்தப்பட்ட செய்தியை ஒரு நாள் தலைவனை நேரடியாக பார்த்து ஒப்பிப்பாள். என்னவென்றால், என் தலைவி மிகவும் மென்மையானவள், ஒரு பூ இதழின் விட மென்மையானவள் என்ற தலைவி. ஆனால் அந்த தலைவி உன் வருகை ஏமாந்து போனதை நினைத்து அவள் வருந்துவதை நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு மனம் படபடப்பாக இருக்கிறது. அதனால் இந்த ஊர் முழுக்க, இந்த ஊர் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒரு மாதிரியாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நீ விரைவாக அவளை மனைமுடித்து எல்லோரும் பார்த்து மெச்சும்படியாக நீ செல்ல வேண்டும் என்று தோழி சொல்றார். இவ்வாறு தலைவன் துன்பப்பட்டு வருவதை தவிர்த்து விரைந்து மனம் முடிக்க வேண்டும் என்பதை இந்த பாடலின் உட்பொருளாக அமைகிறது என்று சொல்வார்கள். பொதுவாகவே நற்றிணையில் சொல்லும்போது சொல்லுவாங்க, சங்க இலக்கியத்துல நற்றிணை நல்ல குறுந்தொகை நல் நற்றிணை என்று சொல்வார்கள். நல் நற்றிணை என்றால் நல்ல பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய நற்றிணை பாடல் என்று சொல்வார்கள். நல் நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல்
கற்றறிந்தார் ஏற்றும் கலியோட அகம்புற இத்திரத்தை எட்டுத்தொகை என்று எட்டுத்தொகையில் மிக முக்கியமான ஒரு பாடல் இந்த நற்றிணை. இந்த நற்றினையில் வரக்கூடிய அனைத்து பாடல்களும் அனைத்து செய்திகளும் மிகவும் அற்புதமான கருத்துக்களையும் அழகான செய்திகளையும் சொல்லி சொல்லக்கூடிய பாடல். இந்த முழுக்குமே இந்த பாடலில் சொல்லக்கூடிய பாடல் எல்லாமே தலைவனுடைய கருத்துக்கள், தலைவனுடைய மனநிலையை ஒப்புவிக்கக்கூடிய பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இப்படி பல நிலைகளில் பல சொற்களில் இந்த பாடலை நாம் அறியலாம் என்று சொல்லி இந்த தலைவன் தலைவியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பாட்டு, ஒரு கவிதையோடு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஒரு சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்தை வச்சு எப்படி நம்ம பேசுறோம் அப்படின்னா, ஒரு பேருந்து பயணம், அந்த பயணத்துல ஒரு பெண் தன்னுக்கு இருக்கையில் முன்னாடி உட்கார்ந்து இருக்கா. அப்ப பின்னாடி அந்த ஒரு பாட்டு கேட்டுட்டே போயிட்டு இருக்கான். அவ தலையில் இருக்கிற பூ உதிர்ந்துகிட்டே இருக்கு. அதை வச்சு ஒரு கவிதையில், முன் இருக்கையில் நீ உதிர்கிறது பூ, பதறுகிறது என் மனசு. நன்றி, வணக்கம்.